இரவு நேரம். உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மட்டும் விழித்திருக்கிறான். மெதுவாக வானம் தெரியும். அவன் கண்கள் வானத்தை நோக்கி. அவன் மனம் ஒரு கேள்வியோடு போராடுகிறது. கடவுள் இருக்கிறாரா? இந்த கேள்வி புதிதல்ல. 1000 ஆண்டுகளாக கேட்கப்படும் கேள்வி. ஆனால் அவன் அந்த இரவில் கேட்ட அடுத்த கேள்விதான். கடவுள் இருந்தால் நான் எப்படி வாழப்போகிறேன்? கடவுள் இல்லை என்றால் நான் எப்படி வாழப்போகிறேன்? இந்த 2 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான். நீ எப்படி மனிதனாக வாழ்கிறாய் என்பதே முக்கியம். கடவுள் இருந்தாலும் இல்லை என்றாலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும்? இரவு நேரம். சுற்றிலும் அமைதி. மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கண்கள் வானத்தை நோக்கி இருக்கின்றன. அவனுடைய மனம் ஒரு கேள்வியோடு போராடிக் கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா? இந்த கேள்வி புதிதல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் கேட்கும் கேள்விதான் இது. ஆனால் அவன் அந்த இரவில் கேட்ட அடுத்த கேள்விதான் முக்கியம். கடவுள் இருந்தால் நான் என்ன செய்யப் போகிறேன்? கடவுள் இல்லை என்றால் நான் என்ன செய்யப் போகிறேன்? சில நிமிடங்கள் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் மெதுவாக சிரித்தான். ஏனெனில் இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் ஒன்றுதான் என்று அவன் உணர்ந்தான். நான் வாழப்போகிறேன். ஆம். கடவுள் இருந்தாலும் நாம் வாழ வேண்டும். கடவுள் இல்லை என்றாலும் நாம் வாழ வேண்டும். அப்படியானால் முக்கியமான கேள்வி இது அல்ல. நாம் எப்படி வாழப்போகிறோம்? இந்த உலகத்தை ஒரு நிமிடம் கவனியுங்கள். சூரியன் ஒவ்வொரு நாளும் நேரத்திற்கு உதயமாகிறான். நிலா தனது பாதையை விட்டு விலகவில்லை. பூமி துல்லியமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய விதை மண்ணில் விழுகிறது. அது மெதுவாக முளைக்கிறது. ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. பழம் தருகிறது. மீண்டும் விதையாக மாறுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது. அது சிரிக்கிறது. அது வளர்கிறது. ஒரு நாள் அமைதியாக மறைந்து விடுகிறது. இந்த ஒழுங்கையும் அதிசயத்தையும் பார்த்து சிலர் சொல்வார்கள், இது எல்லாம் கடவுளின் செயல். மற்ற சிலர் சொல்வார்கள், இது இயற்கையின் சட்டம். உண்மையில் இரண்டும் ஒரு விளக்கம்தான். ஆனால் வாழ்க்கையை நடத்த உதவும் கேள்வி இதல்ல. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்? மனிதர்கள் பொதுவாக 3 விதமாக வாழ்கிறார்கள். முதல் வகை, எனக்கு என்ன என்று வாழ்பவர்கள். அவர்கள் சொல்வார்கள், பிறந்தோம், இருக்கும் வரை சந்தோஷமாக அனுபவித்து விட்டு போய்விடலாம். இந்த வாழ்க்கையில் சுகம் இருக்கும், ஆனால் ஆழம் இருக்காது. சிரிப்பு இருக்கும், ஆனால் அர்த்தம் குறையும். இரண்டாவது வகை, யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வோம் என்று நினைப்பவர்கள். அவர்கள் சொல்வார்கள், முடிந்தால் உதவுவோம், முடியாவிட்டாலும் குறைந்தது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருப்போம். இந்த வாழ்க்கையில் அமைதி இருக்கும், ஆனால் பெரிய மாற்றம் ஏற்படாது. மூன்றாவது வகை, இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்பவர்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் வாழ்ந்தது யாருக்காவது பயனளிக்க வேண்டும். இந்த பாதை சுலபம் இல்லை. சில நேரங்களில் துன்பம் வரும், சில நேரங்களில் புரியாமலும் போகும். ஆனால் இந்த வாழ்க்கைதான் உலகத்தில் ஒரு தடம் பதிக்கும். இந்த மூன்றாவது பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள்தான் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார்கள். புதிய சிந்தனைகளை உலகிற்கு கொடுத்தார்கள். மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள். அவர்கள் யார்? சிந்தனையாளர்கள், ஞானிகள், ஆசான்கள். அவர்கள் மனிதர்களின் மனதை கவனித்தார்கள். சுயநலம், பொறாமை, போட்டி, அளவில்லாத ஆசை, இந்த எல்லாவற்றினாலும் மனிதன் துன்பப்படுகிறான் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்பை கற்றுக் கொடுத்தார்கள். ஒழுக்கத்தை வளர்த்தார்கள். நற்சிந்தனையை விதைத்தார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தபோது மக்கள் அவர்களை ஆசான் என்று அழைத்தார்கள். அவர்கள் மறைந்த பிறகு அவர்களை கடவுள் என்று உயர்த்தினார்கள். ஏன் தெரியுமா? எனில் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மாற்றியவரை அவன் சாதாரண மனிதனாக பார்க்க முடியாது. ஒரு சிறிய காட்சி நினைத்து பாருங்கள். ஒரு மருத்துவமனை, ஒரு அறை. அந்த அறையில் ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார். அவருக்கு உதவி கிடைக்கிறது. அவர் உயிர் காப்பாற்றப்படுகிறார். அவர் கண்ணீர் மல்க சொல்வார், நீங்கள்தான் எனக்கு கடவுள். அந்த நிமிடத்தில் ஒரு மனிதன் மற்றொருவருக்கு கடவுளாக மாறுகிறான். இதோ இன்னொரு கேள்வி. உடல் நமக்கு தெரிகிறது, இதயம் துடிக்கிறது, மூச்சு வருகிறது. ஆனால் உயிர் என்ன? அது எங்கே இருக்கிறது? அதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? அறிவியல் கூட இன்னும் முழுமையாக பதில் சொல்லவில்லை. அதனால வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவையில்லை. சில உண்மைகளை உணர்ந்தால் போதும். சிலர் தனியாக நடக்க விரும்புகிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், எனக்கு யாரும் தேவையில்லை. சிலர் ஒரு கையை பிடித்து நடக்க விரும்புகிறார்கள்.
அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள். இரண்டிலும் தவறு இல்லை. ஏனெனில் அது உண்மை பற்றிய விஷயம் அல்ல, அது மனநிம்மதி பற்றிய விஷயம். ஒரு எறும்பிடம் கேட்டால் உன் கடவுள் எப்படி இருப்பார்? அது சொல்வது மிகப்பெரிய எறும்பு. ஒரு ஆட்டிடம் கேட்டால் மிக வலிமையான ஆடு. மனிதனை கேட்டால் என்னை போன்றவன், ஆனால் எல்லா சக்திகளும் உடையவன். இதிலிருந்து ஒரு உண்மை புரிகிறது. கடவுள் என்பது நம்முடைய மனம் உருவாக்கும் உயர்ந்த உருவம். ஒரு அழகான காட்சி நினைத்து பாருங்கள். ஒரு பசுமையான புல்வெளி. அங்கே இயேசுவும் கண்ணனும் சந்திக்கிறார்கள். இருவரும் சிரித்துக் கொண்டு பேசுகிறார்கள். உணவை பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். அங்கே எந்த மத வேறுபாடும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை. ஆனால் அவர்கள் மேய்த்துக் கொண்டிருந்த ஆடுகளும் மாடுகளும் சண்டையிட ஆரம்பிக்கின்றன. இந்த காட்சி என்ன சொல்கிறது? கடவுள்கள் சண்டையிடவில்லை, மனிதர்கள் தான் சண்டையிடுகிறார்கள். இறுதியிலே அந்த மனிதன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் கடவுள் இருக்கிறாரா என்று தேடிக்கொண்டே வாழ்க்கையை கழிக்க மாட்டேன். நான் நல்ல மனிதனாக வாழ முயற்சிப்பேன். ஒரு உயிருக்கு உதவுவேன். ஒரு மனசுக்கு நிம்மதி தருவேன். யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பேன். எனில் ஒரு மனிதன் மற்றொருவரின் வாழ்க்கையை மாற்றும் போது அந்த நிமிடத்தில் அவன் கடவுளாகிறான். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. கடவுள் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதை அர்த்தமுள்ளதாக்குவது நம்முடைய தேர்வு. மனிதனாக பிறந்த நாம் மனிதத்துவமாக வாழ்ந்தால் நாம் இறந்த பின்போம் மக்களின் மனதில் கடவுளாக வாழ்வோம். இது ஒரு கதை அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அழைப்பு.